ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். நட்புகள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ரிப்பன் பக்கோடா தாங்க. 10 நிமிடங்கள் போதும், டக்குன்னு செய்தெல்லாம். பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவுங்க 2 கப் எடுத்துக்கலாம். 250 ml கப்போட அளவு தான் இது. இதில் 2 கப் நம்ம எடுத்துக்கலாம். கடலை மாவு இது ஒரு அதே கப்புங்க. 1/2 கப் எடுத்துருக்கிறேன். 1/2 கப் வந்து கடலை மாவு. ஒட்டுக்கடலைங்க, இது பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் மட்டும் போட்டுக்கலாங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்துகிட்டு வரலாம். பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா திப்பிகள் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கணும். சளிச்சிட்டு வரேன், அப்புறமா பார்க்கலாம். பொட்டுக்கடலை மாவு 1/2 கப்புங்க. அந்த பவுடர் பண்ணினது ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறோம். அரிசி மாவு 2 கப், கடலை மாவு 1/2 கப், பொட்டுக்கடலை மாவு 1/2 கப். சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். வரமிளகாய் தூள், நீங்கள் காரம் எவ்வளோ உங்கள் வீட்டில் போடுவீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். பெருங்காயம் சிறிது, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. எள்ளு, கருப்பு எள் போடணுங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். வெள்ளை எள் கூட போட்டுக்கலாம். எது இருக்குதோ அது போட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்ல சூடான ஆயிலுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கிறேன். நீங்கள் பட்டர் கூட வெண்ணெய் கூட உருக்கி சூடாக விட்டுக்கலாங்க. நீங்கள் எவ்வளவு மாவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து விட்டுக்குங்க. செஞ்சுக்கலாங்க. சூடான ஆயிலுங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கோம். செஞ்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இது போல் சூடான ஆயிலோ அல்லது வெண்ணெயோ உருக்கி சூடாக இது போல் விட்டுக்கணும், விட்டு கலந்துக்கணும். பிடிச்ச இது போல் இருக்கணும், இது போல் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணுங்க. ஒரே இதை விட்டுற வேண்டாம். இது போல இருக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணுங்க. தண்ணி பார்த்து அளவாக விட்டுக்குங்க. ஒரு இது போல இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. மூடி
வச்சிடலாம், அப்புறமா பார்க்கலாம். இந்த தட்டிலே புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. பக்கோடா புளியறது முறுக்கு. இதில் ஆயில் தடவிக்கணும். ஆயில் தடவிட்டா புளிஞ்சு விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வருங்க. ஆயில் தடவிக்கலாம். ஆயில் தடவிக்கலாங்க. இது போல் அளவா மாவு போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இருக்கட்டும். ஆயில் பொரிக்கிற அளவுக்கு விட்டுருக்குறேனுங்க. காயட்டும், சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு சின்னதாக போட்டு பார்க்கலாங்க. ஆயில் சூடாயிடுச்சு. இது போல் உடனே மேலே எழும்பி வந்தால் சூடாயிடுச்சு அடிச்சும் போட்டுக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போது பிழிஞ்சு விடணுங்க. எடுத்துக்கலாம். எடுத்துக்கணும். ஃப்ரை ஆகட்டும். திருப்பி விட்டுக்கலாங்க. டக்குன்னு செய்திடலாம். ரொம்பவே ஈஸி. பிகினர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடலை மாவும் கொஞ்சம் போடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக வருங்க. ஆயில் பொரிக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. ஆயில் நல்லா சூடாக இருக்கணுங்க. எடுத்துக்கலாங்க. இது போல் இருக்கணும். இந்த அளவுக்கு செவந்தா போதும். எடுத்துக்கலாம். அருமையான ரிப்பன் பக்கோடா ரெடி. இதே மெத்தடில் செய்து பாருங்க. ரொம்பவே அருமையாக வரும். மற்றதையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. ஆயில் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கணும். பத்தே நிமிடத்தில் செய்திடலாங்க. ஆயில் சூடாக இருக்குங்க. உடனே போடக்கூடாது. ஒரு கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் சால்ட் பத்தலினா கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. பிகினர்ஸ் கொஞ்சம் பார்த்து போடணுங்க, கையில் படாமல். திருப்பி விட்டுக்கலாங்க இந்த சைடும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சால்ட் காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டுக்குங்க. பிகினர்ஸ் சொல்கிறேன்.
ஏதாவது சத்தம் அடங்கினா எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கூட உடைச்சு விட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். இது போல இருக்கணும். இந்த அளவு செவந்தா போதுங்க. அருமையான ரிப்பன் பக்கோடா ரெடி. எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு வரணுங்க. அப்புறமா பார்க்கலாம். இது போல உடைச்சு வச்சுக்கங்க. கிறிஸ்பியா இருக்கு. இது போல இருக்கணும். அருமையா வந்திருக்குது. அருமையான ரிப்பன் பக்கோடா ரெடி. இதே மெத்தடில் செய்து பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்றும் உங்கள் அன்பில் இருந்தால் பை பை.